மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் சற்று கூடும். திருமணத்திற்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது அந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஏற்பட்டு சில நேரங்களில் நல்ல வரன்கள் கூட தட்டி போகலாம். அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இக்கட்டான ஒரு சூழல்கள் ஏற்படும் பொழுது அதை சரியான முறையில் கையாளுவது என்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதை சரியான முறையில் நீங்கள் செய்யணும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உறவு முறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சில கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் களையக்கூடிய ஒரு தினம். அதனால் நமக்கு எதிர்ப்பாக இருந்த ஒரு தன்மை மாறி நட்பான ஒரு சூழ்நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தினமாக அமைஞ்சிருக்கு. உடம்பில் சில பிரச்சனைகள், உடல்நல கோளாறு இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் சரியாவதற்கான ஒரு சரியான முறையான மருத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களையும் நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தன்மையும் காண்பிக்கக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் அற்புதமான நல்ல உதவிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் ஏற்படும். சந்தோஷங்கள் ஏற்படும். சில நேரங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவங்களோட ஒரு நல்ல ஒரு இதுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பக்கத்தில் உல்லாசமாக இருக்கிற இடம்லாம் போயிட்டு வருவீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எதாவது நடந்தால் அது நல்லபடியாக வெற்றி அடையும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதனால் சந்தோஷப்படுவீர்கள். ரொம்ப நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடிய நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. நான் போய் இந்த பிளாட்டை பார்க்குறேன், இதை வாங்குகிறேன், இதுக்கு ஒரு அட்வான்ஸ் தரேன், இல்லைனா நான் ஒரு வீட்டை இன்னும் அழகுபடுத்துறதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எந்த விதமான சிந்தனைகள் இருந்தாலும் அது நல்லபடியாக நிறைவேறுவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். குறிப்பாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அதில் ஒரு செலவுகள் இருந்தாலும் கூட அது மனதுக்கு நிறைவே தரக்கூடிய வகையில் நல்லபடியாக அமைகிற ஒரு நல்ல தினமாக இது அமையிறது உங்களுக்கு. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருது. சந்திராஷ்டமம் முடிஞ்சிட்டது, நல்ல தினம். இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறும். சில பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். அந்த பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சில நேரங்களில் சிறு பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் உங்கள் நிலையில் ஒரு நல்ல மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் நெருங்கிய உறவு முறைகளுடைய ஒரு தாக்கத்தால் சில தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். பேசக்கூடிய பேச்சுக்கள்லேயும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாமல் சற்று பொறுமையும் நிதானமாகவும் செல்லும் பொழுது இந்த தினம்
எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தினமாகவே இருக்கும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அதில் வெற்றிகளும் ஏற்படும். திருமணம் போன்ற விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. சில நேரங்களில் தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுவது, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு செய்திகள் வந்து சேர்வது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய சிறப்பான தினமாக இது உங்களுக்கு அமையும். நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தினம் அப்படின்னு இதை சொல்லலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள், தேவையற்ற சில அலைச்சல்கள், சில விஷயங்களில் நம்ம அனாவசியமாக மூக்க நுழைச்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் காண்பிக்கக்கூடிய தினமாக இருப்பதால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். குறிப்பாக உறவு முறைகள் வரக்கூடிய பிரச்சனை உங்களை பெரிய அளவு பாதிக்கக்கூடும். எதையுமே நிதானமாக சரியான முறையில் கையாள வேண்டியது அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையில் நண்பர்களால் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சில நேரங்களில் எதிர்பாராத சில வெகுமதிகளும் வந்து சேரும். சில புதிய அனுபவங்களும் புதிய மாற்றங்களும் வரக்கூடிய தினமாக இருக்கும். மாற்றங்களுக்கு நீங்கள் அதை திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். நீண்ட நாளாக திருமணத்துக்காக எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை போன்ற நன்மைகளை எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையிறது. சில நேரங்களில் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும், இல்லை வீடு வாங்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான சந்தர்ப்பங்கள் சரியான முறையில் கூடி வந்து அது வெற்றிகரமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் உங்களுக்கு அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். மனதளவில் பெரிய மாற்றங்களை தருவது, சில நல்ல ஒரு உபதேசங்களை கேட்பது, அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறை அதுவே மாறி நன்மைகளை பெறக்கூடிய அளவில், அதில் பெரிய மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய அளவில் நிகழ்வுகள் நடப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்கெல்லாம் உகந்த தினமாக இருக்கிறது. சிறு பிரயாணங்களையும் நீங்கள் ஒரு வேளை மேற்கொள்ள வேண்டி வரலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆதாயமாகவும் அனுபவபூர்வமான சில நன்மைகளை தரக்கூடிய வகையிலும் அமையும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைப்பட்டு கொண்டிருந்த அந்த பண வரவு என்பது நல்லபடியாக சரியாகி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பாக்கிகள் வந்து சேராவிட்டாலும் அந்த கொடுக்க வேண்டிய நபர்கள் அதை அனுப்புவதற்கான ஒரு உத்தரவாதத்தை தருவார்கள். நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய பேச்சு சாதுரியத்தால் பல விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ஈடுபடும் பொழுது அந்த கடினத்தன்மையை மாற்றி வெற்றுவாகை சூடுவீர்கள். ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது.